வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இதில் தமிழில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. ஐ என்ற சொல்லின் பொருள் நுண்மை. ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நுண்மை. ஓ என்ற சொல்லின் பொருள் கொன்றை. ஔ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பூமி. நூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யானை. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. கோல், கோள், கோல். அழகு, வழுவழுப்பு, இடையூறு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. வியாழம், வியாழம். வியாழம், வியாழம். பாம்பு, புலி. ஆஸ்தட்டீஷியன் என்ற ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ்ச்சொல் அழகு கலைஞர். பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க. ஆன்சர் சி. மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொரியல் செய்தால். மரபு சொற்களை பொருத்துக. விலங்குகள் இளமை பெயர்கள். எலி குட்டி, யானை கன்று, குதிரை குட்டி, நாய்க்குட்டி. சிங்கக்குருளை. மரின்றது எதோட குட்டின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. எதிர்ச்சொல்லை கண்டறிக. கேளார். கேளார் என்பதன் எதிர்ச்சொல் கேட்டார். அகலாது என்பதன் எதிர்ச்சொல் அணுகாது. அகலாது எதிர்ச்சொல் அணுகாது. பிரித்தெழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. பிரித்தெழுதுக. பாகற்காய். பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா என்னும் கூற்றினை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அடுத்து பொறுத்துக. புலவர் சிங்கம், நக்கீரர். தற்கால அகத்தியர் வெள்ளை வாரணன். வெள்ளை வாரணன். கா வெள்ளை வாரணன். இலக்கண தாத்தா வேணுகோபாலன். மே வி வேணுகோபாலன். சிலேடை மன்னர் கீவா ஜெகநாதன். சிலேடை மன்னர் கீவா ஜெகநாதன். ஆலாபன என்னும் நூலின் ஆசிரியர் அப்துல் ரகுமான். எதிர்த்த பகையை இலைதாழ பொழுதே கதித்துக் கலை என்பதில் இடம்பெறும் பொருள் தனிமரம் காடாதல் இல்லை. தனிமரம் காடாதல் இல்லை. எதிர்த்த பகையை இலைதாழ பொழுதே கதித்துக் கலை. புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம். இப்பாடலடிகள் உணர்த்தும் பழமொழி பாம்பின்கால் பாம்பறியும். புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம். பாம்பின்கால் பாம்பறியும். தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் எந்தீமை என்றே உணர்பதாம். தொடர்புடைய பழமொழி ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஒருவர் பொறை இருவர் நட்பு. தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் எந்தீமை என்றே உணர்பதாம். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். உடும்பு பிடி போல உறுதி. பசுமரத்தாணி போல ஆழமாக பதிதல். மலரும் மனமும் போல இணை பிரியாமை. பகலவனை கண்ட பனி போல விலகுதல். களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் கருப்பொருளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் தீமை. களம்பாலில் துளி நஞ்சு போல தீமை. உவமை தொடர்களை பொருளோடு பொருத்துக. இடியோசை கேட்ட நாகம் போல மிரட்சி.
களம்பாலில் துளி நஞ்சு போல வன்மம். மழைமுகம் காணா பயிர் போல ஏக்கம். கல்மேல் எழுத்து போல நிலைத்திருத்தல். மழை பெய்தால் நெல் விளையும். இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. செய்தி வாக்கியம். போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. ஏற்ற வினாவினை தேர்க. இதற்கான வினா எவை நாட்டை பாழாக்குகின்றன? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஆதிக்கம் செலுத்துகிற மொழி. குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடோம். இதற்கான வினா எதை கண்டு மயங்கிடோம்? வினையாளனையும் பெயரை பொருத்துக. கற்றோர் உயர்திணை வினையாளனையும் பெயர். வந்தேனை தன்மை ஒருமை வினையாளனையும் பெயர். வந்தாயை முன்னிலை ஒருமை வினையாளனையும் பெயர். வந்தானை படர்க்கை வினையாளனையும் பெயர். அடிக்கோடிடப்பட்டுள்ள சொல்களுக்கான இலக்கண குறிப்புகளுடன் பொருத்துக. எனக் கூறினான். இதற்கான இலக்கண குறிப்பு வினையெச்சம். எனக் என்பதன் இலக்கண குறிப்பு வினையெச்சம். காணாது சென்றான். காணாது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு எதிர்மறை வினையெச்சம். இனிது பேசினான். இனிது பேசினாய். இனிது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வினையெச்சம். படிக்க வேண்டுகிறான். படிக்க என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு நிகழ்கால வினையெச்சம். பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதின் இலக்கண குறிப்பு காரியவாகு பெயர். அடுத்து பொருத்துக. பொன்னி. பொன்னி என்பது பொருளால் வரும் பெயர். பொருளால் வரு பெயர். மண்ணகத்தி. மண்ணகத்தி என்பது இடத்தால் வரும் பெயர். மூவாட்டையால். மூவாட்டையால் என்பது காலத்தால் வரு பெயர். திணிதோணி என்பது சினையால் வரு பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல். வெல் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வென்றவன். உருகன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் உரு. கா எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் துலாக்கோல். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. ஆன்சர் மை மலடு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. வெளி பலி. வெள்ளி சிற்றேலம். வெள்ளி அறிவின்மை. வெளி ஆகாயம். நாடிலஸ் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல் நத்தை வகை. ஹெரிஸ்டாலஜி என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் உணவுக்கலை. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் பி. பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார். பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார். பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாதது ஊழை தீ நாற்றம் என்பது பொருந்தாதது. ஆலை அருகம்புல். இதழ் கௌதாரி. உழை ஆண்மான். பிழையான இணையை கண்டறிக. பிழையான இணை அலத்தி நெய்தல் நிலப்பெண் என்பது பிழையானது. நிலமடந்தை கெழிலொழுகும். இச்சொல்லை பிரித்தெழுதுக. நிலம் ப்ளஸ் மடந்தை ப்ளஸ்
எழில் ப்ளஸ் ஒழுகும். நிலம் ப்ளஸ் மடந்தை ப்ளஸ் எழில் ப்ளஸ் ஒழுகும். தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருதத்திணையை முதலில் வைத்து பாடிய எட்டுத்தொகை நூல் எது? ஆன்சர் ஐங்குறுநூறு. மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவுதே நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் அறிஞர் அண்ணா. மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவுதே நித்திரை. அறிஞர் அண்ணா. எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனின் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? சஞ்சாரம். அடுத்து பொறுத்துக. அணுக்கம். அணுக்கம் என்ற சொல்லின் பொருள் பாம்பு. உண்ணி குதிரை. ஏனம் மான். கரா ஆண்முதலை. பழமொழியினை நிறைவு செய்க. வாழ்கிறதும் கெடுக்கிறதும் டேஷ். ஆன்சர் வாயிலேதான். வாழ்கிறதும் கெடுக்கிறதும் வாயிலேதான். பேசுபுகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை வகை முற்று மோனை. ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். இத்தொடர்களில் இடம்பெறும் மோனை சொற்களை கண்டறிக. ஆன்சர் ஞானச்சுடர் விளக்கு ஞானத்தமிழ். ஞானச்சுடர் விளக்கு ஞானத்தமிழ். மோனை சொற்கள். செறிவு எனப்படுவது கூறியது மறவாமை. நிறையெனப்படுவது மறைபிறர் அறியாமை. இப்பாடலடிகளில் இடம்பெறும் இயைபுச் சொற்களை கண்டறிக. இயைபுச் சொற்கள் மறாமை அறியாமை. மறவாமை அறியாமை. கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? பிறவினை வாக்கியம் இவள் காண்பித்தாள். இவள் காண்பித்தாள் என்பது பிறவினை வாக்கியம். பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தாதது சேர்கிறேன். சேர்கிறேன் என்பது பொருந்தாதது. சேர்க்கிறேன் சேர்ப்பேன் சேர்த்தேன். சேர்கிறேன் என்பது பொருந்தாத சொல். அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை. இக்குறளடி எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் செயப்பாட்டு வினை. செயப்பாட்டு வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. கிளி பழத்தை கொத்தி தின்றது. செய்தி வாக்கியம். அடுத்து பொறுத்துக. வகுப்பு கலைந்தது. இடவாகு பெயர். கொழுந்து நட்டனர். சினையாகு பெயர். பொழுது சாய்ந்தது. காலவாகு பெயர். கார் பெய்தது. பண்பாகு பெயர். வேற்றுமை உருபினை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையில் திரியும் பெயர்களை கண்டறிந்து பொறுத்துக. யான் என். நீர் உம். யாம் எம். நீ உன். அறுகோணம் என்று எவ்வகை பெயர்? அறுகோணம் என்பது வடிவப் பண்பு பெயர். அகரவரிசையில் சொற்களை சீர் செய்தல். காட்சிக்கூடம். குங்குமம். செந்தமிழ். சொல்லேருழவர். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். திண்ணன் துணி தென்னை தொட்டி. வீழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் கண்டறிக. ஆன்சர் வீழ்ந்து. வாழ் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக. ஆன்சர் வாழ்க. அடுத்து பொறுத்துக. விட்ட ஆகுபெயர் தஞ்சாவூர் வந்தது. விடாத ஆகுபெயர் புலி தின்றான். எண்ணலளவை ஆகுபெயர் கால் வலிக்கின்றது. காரியவாகுபெயர் என் பிழைப்பு கெட்டது. அடுத்து பொறுத்துக. புலி நட்டான். இருமடி ஆகுபெயர் கார் அறுத்தான். மும்மடி ஆகுபெயர் அறுபதம் முரலும்.
அடையெடுத்த ஆகுபெயர். மக்கட்சுட்டு என்மனார் புலவர். இருபெயரொட்டு ஆகுபெயர். தேங்க்யூ.